முக்கிய செய்தி, நாவடக்கமற்றவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அநாகரிகத்தின் உச்சம் என மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கடந்த ஒரு 2 வாரங்களாக பார்த்தோம் என்றால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பொறுத்தவரையுமே திமுக தலைவர்கள் மற்றும் துணை முதல்வர் மேலும் முதலமைச்சர் குறித்து பல்வேறு விமர்சையான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக சார்பாகவும் பல்வேறு அமைச்சர்களும் முதலமைச்சரும் தொடர்ந்து ஒரு கண்டன பதிலடிகளையும் கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையில் பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் மற்றும் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இவற்றையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத அரசியல் அறவேக்காடு அண்ணாமலை தொடர்ந்து துணை முதலமைச்சரையும் அவர்களையும் ஒருமையில் பேசுவது ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சமாக காணப்படுகிறது எனவும், நீட் மற்றும் இந்த புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவது என அனைத்திலும் தமிழக மக்கள் விரோத அரசியல் செய்யும் அண்ணாமலை தொடர்ந்து கேலி கூத்து நடவடிக்கைகளுக்கும் அளவின்றி போய்க் கொண்டிருக்கிறது எனவும் தற்போது கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திடீரென்று செருப்பா இல்லாமல் நடப்பதும், மேலும் இந்த ஷூ மற்றும் கால்களில் கேட்டி விட்டு தன்னை தானே சாட்டையில் அடித்துக் கொள்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளையும் கண்டுகொண்டு நாடே இது போன்று தகித்து இருக்கிறது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கார்பரேட்டுகளுக்கு, ஆதிக்கம் சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்யும் அண்ணாமலைக்கு திராவிட மாடலை பற்றியும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை பற்றியும் பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை எனவும், துணை முதல்வர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போன்ற அமைச்சர் பெருமக்களையும் தொடர்ந்து தற்குறி என்ற சொல்லுக்கும் அளவுக்கு கீழ்த்தரமாகவும் பல்வேறு விமர்சன கருத்துக்களையும் தற்போது அவர் பேசி வருவதாகவும், இது குறித்து அண்ணாமலை நிலை கண்ணாடி முன்னும் தன்னுடைய ஒவ்வொன்றுமாய் வரிசை கட்டி நிற்கும் என்றும், தற்போது நாவடக்கம் அற்றவர் என்றும் அநாகரிகமாக என்பதை பொதுமக்களிடையே தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருவார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அண்ணாமலை ஒவ்வொரு நாளுமே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அமலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவும், நிதர்சனம் உண்மையானது என்றும் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தற்போது இந்த பதிலை அளித்திருக்கிறார். கடந்த 1 வாரங்களாக பார்த்தோம் என்றால் இந்த தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் என்பது பள்ளி குழந்தைகளுக்கு நடைபெற்று வருவதாகவும், அதற்கு தொடர்ந்து விதமாக தான் தற்போது வரை பல்வேறு விமர்சனங்களும் அண்ணாமலை வைத்திருந்ததாகவும், தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும், மேலும் இந்த கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் மத்திய அமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை குறித்து பேசியது பெரும் விமர்சையான வந்தனைகளில் தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி.